பாரு, ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளோட டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்கிறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதல டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயிலா தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்துதான். பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைம்ல, அந்த கடைசி 6 மாசம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்துல அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துரும். மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம மீனவர்கள் மேல அவங்க கையே வைக்கக்கூடாது. அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு பக்காவா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே அஜெண்டா. மீனவர்களே, அடுத்து நம்மளுடைய ஆட்சி தான்.